மனிதன் அடிப்படையில் நம்ம அஜமிகள் மொழியில சில நேரங்கள் என்ன செய்யலாம், தவறு வரலாம். அது வேறு. தொடரேட்சியாக என்ன மொழிபெயர்ப்பு, இந்த மாதிரி சொற்களுக்கான மொழிபெயர்ப்புகளில் விதவிதமான தவறுகள் வருவது என்பது என்னது வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இல்ம் என்பது என்ன தெரியுமா? நம்ம எடுத்தோமா, சர்ச் பண்ணோமா, வந்தோமா, போனோமான்றதல்ல. உதாரணமா இன்றைக்கு நான் ஒரு ஸ்பீச் பேச போறேன், தக்குவாவும் ஃபத்துவாவும் பேச போறேன்னு வைங்களேன். நான் லேப்டாப்பை திறக்கிறது, தக்குவா ஃபத்துவா நடிக்கிறது, கூகுள்ல வார்த்தையில காப்பி பண்றது, இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு நான் இங்க பேசினேன்னு வைங்களேன். இது எத்தனை நாளைக்கு ஓடும் தெரியுமா? இவர் அதாவது உண்மையான அறிவாளிகளுக்கு மத்தியில் இவருடைய நிலை என்னன்னு செஞ்சிடும். வேணுமென்றால் பொதுமக்களுக்கு புரிந்து கொள்ள நீண்ட காலம் எடுக்கலாம். இந்த மாதிரி என்பது உண்மையில் அறிவு கிடையாது. அதனாலதான் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அழகான ஒரு வார்த்தை சொன்னார், மன் தக்கல்லம ஃபீ கைரி ஃபன்னிஹி அதாபில் அஜாயிப். தன் துறையல்லாத ஒரு துறையில் யாராவது பேசினால் அந்த துறையில் உள்ளவர்களே ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பார். எப்படி? தன் துறையல்லாத ஒரு துறையில் பேசினால் அந்த துறையில் உள்ளவர்களே ஆச்சரியப்படுற மாதிரியான மெசேஜ் எல்லாம் எது கொண்டு வந்து சேர்ப்பாரு? அந்த துறைக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் என்று இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொன்னார். அதே போல ஒரு அறிஞர், லவ் சக்கத்தம் அல்லா யஅலம் லசகத்தல் ஹிலாஃப். அறியாதவர்கள் மௌனித்தால் கருத்து முரண்பாடு எப்பொழுதோ போயிருக்கும். அறியாதவர்கள் மௌனித்தால் கருத்து முரண்பாடு எப்பொழுதோ போய். இதெல்லாம் ஏன் சொன்னாங்க சொல்லுங்க பாப்போம். துறை தேர்ச்சி என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, இதனது அர்த்தம் நீங்க ஒரு விஷயத்தை படிச்சா மற்றவருக்கு சொல்லக்கூடாது என்பது அல்ல. நல்லா புரிஞ்சு கொள்ளணும். நீங்க ஒரு நாள் படிச்சால் அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லலாம். 2 நாள் 2 விஷயத்தை படிச்சீங்கன்னா மற்றவங்களுக்கு சொல்லலாம். தீர்ப்பு என்று வருகின்ற பொழுது இதுதானா, இதுக்கு மாற்றமா எதுவும் இல்லையா, இதுதான் இறுதியாண்டா நான் படிச்சது இவ்வளவுதான், எனக்கு இது சம்பந்தமான மேலதிகமான அறிவில்லை, நீங்க அது சம்பந்தமா நல்லா வெரிஃபை பண்ணிக்கணும்னா படிச்சவங்கள்ட்ட கேளுங்க. அதான் அழகான பதில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அபூ சுலைமான் மாலிக் இப்னுல் ஹுவைரித் என்ற நபி தோழர் வருகிறார். வந்து சொல்றார், நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போனோம். நஹ்னு ஷபபா முத்தகாரிபூன், வயதெல்லாம் இளம் வயதவர்களாக இருந்தோம், கிட்டத்தட்ட ஒரே வயதில் உள்ளவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போனோம். அவர்களிடத்தில் 20 இரவுகள் நாங்கள் தங்கினோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் முகத்தை பார்த்து ஒரு முறை அறிந்து கொண்டார்கள். ஃபதன்ன அன்னா இஸ்தக்னா இலா அஹ்லீனா, எங்கள் குடும்பத்தின் பக்கம் நாங்கள் ஆசை வைத்து விட்டோம் என்று விளங்கிட்டாங்க. 20 நாள் ஆகிட்டு, அதனால குடும்பத்தின் பக்கம் உங்களுக்கு ஆசை வந்துட்டு போகணும் என்ற உணர்வு வந்துட்டு என்று விளங்கி கொண்டார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் குடும்பத்தை பற்றி கேட்டார்கள். குடும்பத்தில் யாரை விட்டுட்டு வந்தீங்க, யார் யாரெல்லாம் என்ன மாதிரி இருக்கிறாங்க. வகான ரஃபீகன் ரஹீமா, நளினம் உள்ளவராகவும் இரக்கம் உள்ளவராகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், இர்ஜிஉ இலா அஹ்லிக்கும், குடும்பத்தில் என்ன செய்யுங்க, போங்க. வஅல்லிமுஹும், அங்க போய் என்ன செய்யுங்க, படிப்பீங்கள். வமுருஹும், அவர்களுக்கு கட்டளையிடுங்கள். வஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழ நீங்கள் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். அந்த ஹதீஸ்ல அந்த துண்டு தான் நம்மளுக்கு என்னது பாடம். வஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்பினாங்க. 20 நாள் படிச்சவங்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, படிப்பீங்கன்னு சொன்னாங்க, சொல்லி கொடுங்கன்னு சொன்னாங்க. 20 நாள் எதை படிச்சீங்களோ அதை படிச்சு கொடுங்க. 20 நாள் படிச்சுட்டு நம்ம 20 வருஷத்துக்குரிய தீர்ப்பெல்லாம் சொல்றாதான் பிரச்சனை. 20 நாள் படிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், நம்ம 20 நாள் படிச்சு வெளியாகிட்டோம். எனி கேள்வி விளங்கிட்டானே, எனி கொஸ்டின் வேணும்னா என்ன செய்யலாம், கேட்கலாம். நான் பதில் சொல்வதற்குரிய அந்த ஆற்றல் 2 வருஷத்தில் பயிற்சி எடுத்து விட்டேன், 1 வருடத்தில் பயிற்சி எடுத்து விட்டேன். கூகுள்ல ஒரு நம்பிக்கை, விளங்கிட்டா. இந்த மாதிரியான நிலைமை இருக்கிறது. இது நிறைய நான் இது நகைச்சுவைக்காகலாம் சொல்லல. இன்றைக்கு சமுதாயத்தில் நிறைய இதான் தீர்ப்பு, நிறைய இதான் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையான அறிவென்பது எங்கேயோ போயிட்டு பேசினா தான் 400-500 சீடிக்கள் வந்தால்தான், விவாதங்கள்ல கலந்து கொண்டால்தான் நீங்கள் அறிவாளி என்று சுட்டிக்காட்டப்படுவீங்க நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையில் இறைவனிடத்தில் இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அது வேற. விளங்கிட்டா, இறைவனிடத்தில் அறிவு என்பது, ஒரு அறிஞர் என்பது, தகுதி என்பது வேறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் கட்டம்.